தங்கமயில கூட்டிகிட்டு நேராக அந்த வீட்டுக்கு போகிறாங்க. தங்கமயிலுடைய அம்மா வீட்டுக்கு, பாக்கியத்துக்கு வீட்டுக்கு. அங்கே போனதும் பாக்கியமும் அங்கே மாணிக்கமும் உட்காந்துருக்காங்க. மாணிக்கம் சொல்லிட்டு இருக்காங்க பாக்கியத்துக்கிட்ட, நம்ம பொண்ணு நேற்று கிளம்பி போனால் என்ன ஆச்சுன்னு கூட தெரியல, உனக்கு அந்த கவலை கூட இல்லையான்னு சொல்லி கேட்க, ஏய் நான் எதுக்கே கவலைப்படணும், நான் எதுக்கு கவலைப்படணும், அவளை பற்றி கவலைப்பட்டது எல்லாம் போதும், அவள் எங்கே போனாலும் போகட்டும், இனிமேல் இந்த வீட்டு பக்கம் அவள் வராமல் இருந்தால் போதும்னு சொல்லிட்டு எங்கள் பாக்கியம் கல் மாதிரி உட்காந்துருக்காங்க. கூடவே அவங்க தங்கச்சியும் சுடரும் வந்து அம்மாவை தான் திட்டிகிட்டு இருக்காங்க. அப்போ தான் மீனா இங்கே தங்கமயில கூட்டிகிட்டு உள்ளே வரேன், இங்கே இதுக்கடி வந்தேன்னு சொல்லிட்டு அவங்க அம்மா உடனே கிளம்பி கோமா இங்கே கையை ஒங்க. உடனே பக்கத்தில் நிற்கிற மீனா அவங்க அம்மா கையை பிடிச்சி உதறி விட்டு, நீங்கள்லாம் ஒரு அம்மாவா, ஒரு அம்மா மாதிரி என்னைக்காச்சும் ஒரு நாள் நீங்கள் தங்கமயில் அக்கா கிட்ட நடந்திருக்கீங்களா, சொல்லுங்க பார்க்கலான்னு சொல்லிட்டு எங்கள் மீனா ரொம்ப சத்தம் போட ஆரம்பிக்கிறாங்க. நீ எதுக்கு இப்போ இங்கே வந்த, அவளை கூட்டிகிட்டு எதுக்கு இங்கே வந்த, அவளை அவள் புருஷன் வீட்டிலே கொண்டு விட வேண்டியதானே அப்படின்னு சொல்லி கேட்க, நான் ஒரே ஒரு விஷயத்தை உங்ககிட்ட கேட்டுட்டு போகவா, தங்கமயில் அக்காவை நேற்று நான் பார்க்கலன்னா அவங்க இன்னைக்கு இந்த வீட்டில் போனாமா தான் இருந்திருப்பாங்க அப்படின்னு சொன்னதும் மாணிக்கம் உடனே பதறி போய், என்னம்மா சொல்கிறேன், என்னாச்சு அப்படின்னு பதட்டத்தில் எங்கள் தங்கமயில் பக்கத்தில் வந்து நிற்க, நேற்று இவங்களை பார்த்த நிலைமை என்ன நிலைமை தெரியுமான்னு நடந்த விஷயத்த சொல்கிறாங்க. பாக்கிய முகமும் ஒரு வித பதட்டம் தெரிஞ்சாலும் அதை வெளிக்காட்டிக்காமல் ரொம்ப கோவத்தோடு நிற்கிறாங்க. சாக வேண்டியதானே, செத்தா செத்து தொலையிட்டுவேன் விட வேண்டியதானே, நீ எதுக்கு போய் இவளை காப்பாற்றுனேன், காப்பாற்றிட்டு வந்தால் மட்டும் போதுமா, அவளுக்குன்னு ஒரு வாழ்க்கையை உன்னால் கொடுக்க முடியுமா அப்படின்னு கேட்க, நானாங்க தப்பு பண்ணது நீங்கள் தான் எங்கள் தங்கமயில் அக்காவை மனசை மாற்றி அவளை உங்களுக்கு ஏற்றது மாதிரி செயல்படவும் வச்சுட்டு இருந்திருக்கீங்க. இங்கே உடம்பு மூளை எல்லாமே உங்கள் கட்டுப்பாட்டுக்குள்ளே இருந்திருக்கு. அதனால தான் அக்காவும் நீங்கள் சொன்னது எல்லாத்தையும் கேட்டு இப்படி தப்புக்கு மேலே தப்பை பண்ணிட்டு தன் வாழ்க்கையிலேருந்து நின்றுட்டுருக்காங்க. இதுக்கெல்லாம் முக்கிய காரணம் யார், நீங்கள் தானே அப்படின்னு அவங்க அம்மா பாக்கியத்தை பார்த்து மீனா திட்டுறாங்க. தங்கமயில் அம்மா பாக்கியம் அப்படியே நின்றுட்டுருக்காங்க. மீனா விடு மீனா அப்படின்னு சொல்ல, அக்கா நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக இருங்கக்கா அப்படின்னு சொல்லிட்டு உடனே மீனா சொல்கிறாங்க பாக்கியத்தை பார்த்து, ஒரு அம்மாவா நீங்கள் இவங்களுக்கு என்ன செஞ்சுருக்கீங்க, ஒரு வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கணும்னு நினச்சிருந்தீங்கன்னா உண்மையை சொல்லி கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கணும். பொய்ய சொன்னது உங்கள் தப்பு, உங்கள் வாழ்க்கையை நீங்கள் அப்படி அமைச்சுக்கிட்டது ரொம்ப பெரிய தப்பு. ஆனால் பழியை தூக்கி உங்கள் பொண்ணு மேலே போடுறது மட்டும் சரியா, இதுக்கெல்லாம் காரணம் யார், நீங்கள் தானே, அப்போ நீங்கள் தானே இது எல்லாத்தையும் சரி பண்ணணும். உங்கள் பொண்ணு தங்கமயில் அக்காவை சரி பண்ண சொல்லி அனுப்பி வச்சு அவங்களால இதை எப்படி பண்ண முடியும், தப்புக்கு மேலே தப்பை பண்ணிவிட்டு இன்னைக்கு வாழ்க்கை இழந்து உட்காந்துருக்கிறதுக்கு முக்கிய காரணமே நீங்கள் தான். ஆனால் இதுக்கும் தனக்கு எந்த சம்மந்தமும் இல்லை, எல்லாத்துக்கும் காரணம் நீதான்ற மாதிரி இப்படி அவங்க மேலே பழிய போடுறீங்க. கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாமல். உலகத்தில் நானும் எத்தனையோ பேரை பார்த்துருக்கேன், ஆனால் உங்களை மாதிரி ஒரு அம்மாவையும் அப்பாவையும் இப்போ தான் முதல் தடவையாக பார்க்குறேன். தான் பொண்ணு வாழ்க்கை எப்படி வேணாலும் போகலாம், திரும்ப இந்த வீட்டுக்கு மட்டும் வந்துடவே கூடாது. ஆனால் ரொம்ப தெளிவாக இருக்கீங்க நீங்கள் எல்லாரும் அப்படின்னு சொல்லி இங்கே திட்டமும் செய்கிறாங்க. முதல்ல நீ இந்த இடத்த விட்டு கிளம்பு, என் குடும்பத்தை பற்றி பேச உனக்கு என்ன தகுதி இருக்குன்னு சொல்ல, எல்லா தகுதியும் இருக்குது, எல்லா தகுதியோடையும் தான் நானும் இங்கே வந்து நிற்கிறேன். ஏன்னா உங்களை மாதிரியான ஒரு அம்மா அப்பா எனக்கு கிடைக்கல, கிடைச்சிருந்தா என் வாழ்க்கையும் இப்படி தானே போயிருந்திருக்கோம் அப்படின்னு மீனா சொல்கிறாங்க. ஆமாம், ஒரு அப்பா ஒரு அம்மானா என்ன பண்ணுவாங்க, தன்னுடைய கடமையை சரியாக செய்யணும்னு நினைப்பாங்க. ஆனால் நீங்கள் இதை நினச்சிங்களா, வர்றவங்க யாராக இருந்தாலும் அவங்க தலையில் எப்படியாவது மிளகா அரைச்சி கட்டி கொடுத்தலான்னு நினச்சிங்க. ஆனால் கடைசியிலே தங்கமயில் அக்காவுக்கு எதிரியாக மாறும்னு நினைக்கவே இல்லையே. சரிங்க, நீங்கள் சொல்கிற மாதிரியே வச்சுப்போம். ஒரு வழியாக சரவணன் மாமா சமாதானப்படுத்தி நான் இங்கே தங்கமயில் அக்கா அவங்க கூட சேர்த்து வைக்கிறேனே வைங்க. அப்படி ஒன்று நடக்குமான்னு எனக்கு தெரியல. ஒருவேளை நடந்ததுன்னா கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். அதுக்கப்புறம் அந்த வீட்டில் வந்து அவங்களால சந்தோஷமாக வாழ முடியுமா, நீங்கள் சந்தோஷமாக இருப்பீங்க. ஏன்னா தான் பொண்ணு இப்போ அவள் புருஷன் வீட்டுக்கு போயிட்டா 4 பேர் நம்மளை பார்த்து தப்பாக பேச மாட்டாங்கன்ற மாதிரி ஒரு சந்தோஷத்தில் நீங்கள் இருப்பீங்க. ஆனால் அந்த வீட்டில் படுற கஷ்டம் வலி எல்லாமே தங்கமயில் அக்கா கூடயே தான் இருக்கும். அதை அவங்க வெளியிலேயே சொல்ல முடியாமல் வாய் விட்டு அழவ முடியாமல் கஷ்டப்பட்டுக்கிட்டே தான் இருக்கணும். கடைசி வரைக்கும் கஷ்டப்பட்டுக்கிட்டே தான் இருப்பாங்க. ஏன்னா புருஷன் பொண்டாட்டிக்குள்ளே நம்பிக்கைன்றது ஒரு பெரிய விஷயம். அந்த நம்பிக்கை உடஞ்சி போச்சுன்னா போச்சது தான், அவ்வளவுதான். அதுக்கு மேலே அதை ஒட்ட வைக்கிறதுன்றது அது வருஷங்கள் ஆனாலும் கடந்து போயிட்டே தான் இருக்குமே தவிர, இப்போ நம்ம மேலே அவருக்கு நம்பிக்கை வருமா, அப்போ நம்ம மேலே நம்பிக்கை வருமானு எதிர்பார்த்து காத்திருந்து ஏமாந்து போயிட்டே தான் இருக்க முடியுமே தவிர, கடைசி வரைக்கும் உடஞ்சி போன நம்பிக்கையை ஒட்ட வைக்கணுன்றது ரொம்ப பெரிய அது நடக்காத ஒரு விஷயம். 100ல் 1 பேருக்கு இல்லை 10 பேருக்கு வேணாலும் நடக்கலாம். ஆனால் தங்கமயில் அக்கா விஷயத்தில் ஏகப்பட்ட பொய்யை நீங்கள் சொல்லியிருக்கீங்க. கூடவே தங்கமயில் அக்காவும் துணையாக நின்னதுனால இப்போ சரவணன் மாமா மட்டும் இல்லை, அந்த குடும்பத்தில் இருக்க எல்லாருமே வெறுத்து ஒதுக்குறாங்க. நீங்கள் சொல்கிற மாதிரி அப்படி இப்படின்னு சொல்லி திரும்பவும் தங்கமயில் அக்காவை அந்த வீட்டுக்குள்ளே அனுப்பினாலும் கஷ்டம் உங்களுக்கு இல்லை,
திரும்பவும் கஷ்டப்பட போகிறது தங்கமயில் அக்கா மட்டும்தான். எத்தனை கஷ்டத்தை வேணாலும் தாங்கிக்கிட்டு கொஞ்ச நாள் அந்த வீட்டில் இருக்க பழகிக்கலான்னு தோணும் அக்கா. ஆனால் திரும்ப திரும்ப அதே கஷ்டத்தை நம்ம படும்போது நம்ம ஏன் வாழ்கிறோன்ற எண்ணம் நேற்று உங்களுக்கு வந்த மாதிரி தான் அந்த வாழ்க்கையிலையும் உங்களுக்கு வரும். தனியாக ஒரு பொண்ணாக ஜெயிச்சு காட்டுங்கக்கா. நிச்சயமாக உங்களால் அது முடியும். உங்களுக்குன்னு ஒரு நல்ல வாழ்க்கை அமையும். அது திரும்பவும் சரவணன் மாமாவை தேடி வந்தாலும் சரி, இதை விட நல்ல வாழ்க்கையை உங்களை தேடி வந்தாலும் சரி, இப்படி உங்கள் அம்மா அப்பா பேச்சை கேட்டு அவங்க பண்ணுற அதே தப்பை உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் திரும்ப திரும்ப பண்ணிட்டு இருக்காதீங்க அப்படின்னு மீனா சொல்ல, இதை கேட்டுட்டு மாணிக்கமும் சரி பாக்கியமும் சரி தலை குனிஞ்சு நிற்கிறாங்க. தங்கமயில் அக்கா பக்கத்தில் வராங்க. அக்கா, நான் ஒரே ஒரு விஷயத்த தான் சொல்கிறேன். நீங்கள் பண்ண அத்தனை தப்புகளையும் இனி குத்தி காட்டி தான் பேசுவாங்களே தவிர அதை மறந்துட்டு உங்கள் கூட சந்தோஷமாக வாழுவாங்கன்னு நினச்சிங்கன்னா அது ரொம்ப பெரிய தப்புக்கா. அதுதான் இந்த வாழ்க்கை. இந்த வாழ்க்கை நமக்கு உணர்த்துற பாடமும் அதுதான். எல்லார் வீட்லேயும் நம்ம நினைக்கிற மாதிரி இருந்துட முடியாதுல்ல. நீங்களும் அப்படிதான்க்கா. உங்கள் வாழ்க்கையை நீங்கள் மாற்றணும்னா உங்களுடைய கோலத்தனம், உங்களுடைய பயந்த தன்மை, இதோ இந்த அழுகை, இது எல்லாத்தையும் தூக்கி போடுங்க. மொத்தமாக எல்லாத்தையும் தூக்கி போட்டு புது மனுஷியாக மாறுங்கக்கா. அதுதான் உங்கள் வாழ்க்கையை ஜெயிக்க வைக்கும், சந்தோஷமாக கொண்டு போகவும் வைக்கும். அடுத்தவங்க பேச்சை கேட்டிங்கன்னா உங்கள் வாழ்க்கை இந்த நிலைமையில தான் வந்து நிற்கும். பெத்த அம்மா அப்பாவாக இருந்தாலும் அவங்க நம்ம நல்லதுக்கு சொல்கிறாங்களா இல்லை அவங்க நல்லதுக்காக சொல்கிறாங்களான்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க அப்படின்னு மீனா வந்துட்டு தங்கமயிலுக்கும் ஒரு பாடத்தை எடுத்துட்டு இங்கே பாக்கியத்தை பார்க்குறாங்க. திரும்ப இன்னொரு தடவை தங்கமயில் அக்காவுக்கு உங்களால் ஏதாவது ஒரு பிரச்சனைனா நான் தான் ஸ்டேஷனுக்கு போய் கம்ப்ளைண்ட் கொடுப்பேன். நீங்கள் எதுவும் பண்ண முடியாது. ஒருவேளை தங்கமயில் அக்காவுக்கு நேற்று ஏதாவது ஒன்று ஆயிருந்தாலுமே நீங்கள் என்ன பண்ணியிருந்திருப்பீங்க? இதை வச்சு மொத்த குடும்பத்தையும் பழிவாங்க என்ன பண்ணணுமோ அதைத்தான் பண்ணியிருந்திருப்பீங்களே தவிர தான் பொண்ணுக்கு இப்படி ஆயிடுச்சுன்ற ஒரு கவலை உங்களுக்கு துளி கூட வந்திருக்காது. இதை வச்சு பணம் பறிக்கலாமான்னு தான் யோசிச்சிருந்திருப்பீங்க. இதுதான் உங்கள் குணமும் கூட. அக்கா, இனிமேல் இப்படிப்பட்ட ஒரு கோலத்தனமான முடிவு எடுக்கிறத விட்டுட்டு வாழ்ந்து காட்டுறதுக்கு என்ன வழியோ அதை பண்ணுங்க. உங்களை பார்த்து இன்னைக்கு வேண்டான்னு சொல்லி ஒதுங்கி போகிறவங்க எல்லாருமே உங்களை பார்த்து ஏறெடுத்து பார்க்குற நிலைமையை நீங்கள் உருவாக்குங்க. +2 வரையும் தானே முடிச்சிருக்கோம். நம்மளால் எதுவுமே பண்ண முடியாதுன்னு இல்லை. நம்மளால் ஒரு பொண்ணாக இருந்துக்கிட்டு எந்த தொழில் வேணாலும் செய்யலாம், எப்படி வேணாலும் ஜெயிக்கலாம். அது நம்ம கையில் இருக்கு, நம்மளுடைய திறமையில் இருக்கு. உங்களுக்கு என்ன திறமை இருக்கோ அதை வச்சு முன்னேறத்துக்கான வழியை பாருங்கக்கா. தேவையில்லாமல் மற்றவங்க பேச்சு கேட்டு உங்கள் வாழ்க்கையை இழந்து நிற்காதீங்க அப்படின்னு இங்கே தங்கமயில பார்த்து மீனா சொல்லிட்டு இங்கே பாக்கியத்தையும் மாணிக்கத்தையும் பார்த்து முறைச்சிட்டு அந்த இடத்த விட்டு போகிறாங்க. மீனா முன்னாடி இங்கே என்ன பேசுகிறேன்னு தெரியாமல் தங்கமயில் நிற்க, இங்கே வந்து நிற்கிற பாக்கியம் திரும்ப இங்கே தங்கமயில அடிக்க கையை உங்குறாங்க. ஏண்டி இப்படி பண்ணன்னு அடிக்க போகிற நேரத்தில் இங்கே திரும்ப கையை பிடிச்சி தள்ளி விட்ட இங்கே தங்கமயில இங்கே வந்துட்டு உடனே பாக்கியத்தை பார்க்குறாங்க. மீனா சொன்னது தான் நானும் இப்போ யோசிக்கிறேன். ஒரு அம்மாவா நீ என்றைக்குமே எனக்கு நிற்கல, கஷ்டங்களில் தான் கூட நிற்கணும். ஆனால் நீ கஷ்டப்படுற நேரத்தில் என்னை மேலும் கஷ்டப்படுத்தி பார்க்குறவ ஒருத்தையாக தானே இருந்த. ஏன்னா இதுக்கு மேலே உன்னை நம்பி இல்லை இந்த வீட்டில் இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஒருவேளை சாப்பாட்டுக்கு உன்னையோ இல்லை அப்பாவையோ நம்பி இருக்கணுன்ற அவசியம் இல்லை. இனி நான் என்ன பண்ணணும்னு நானே பார்த்துக்கிறேன். என்னால் உனக்கு எந்த தொந்தரவும் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு தங்கமயில் உள்ளே போக, பாத்தியாயா எப்படி பேசிட்டு போகிறா பாரு அப்படின்னு எங்கள் தங்கமயில பார்த்துட்டு எங்கள் பாக்கியம் சொல்லும்போது அந்த பிள்ளை சரியாக தான் பேசிட்டு போகுது. ஒரு அப்பனா நானோ, ஒரு அம்மாவா நீயோ இது நாள் வரைக்கும் தங்கமயிலுக்கோ சுடருக்கோ நாம் நடந்துக்கிட்டதே இல்லை. அதுதானே உண்மை அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டதுமே இங்கே பாக்கியம் வாயடைச்சு போய் நிற்கிறாங்க. ரொம்ப கோபத்தோட முறைச்சி பார்த்தபடி நிற்க, அக்கா இனிமேலாச்சும் தனித்து எந்த முடிவாக இருந்தாலும் எடுக்கட்டும். அவள் வாழ்க்கையில் நீ எந்த முடிவையும் எடுக்கணும்னு அவசியம் இல்லை. நீ அக்கா வாழ்க்கையில் எடுத்த முடிவு மாதிரி என் வாழ்க்கையில் எந்த முடிவையும் எடுத்தலாம்னு நினைக்காத. என் வாழ்க்கையை நான் பார்த்துக்கிறேனே. சுடரும் திட்டிட்டு போகிறாங்க. எல்லார்கிட்டையும் அவமானப்பட்ட எங்கள் பாக்கியம் சிங்கப்பட்டும் நிற்கிறாங்க. மீனா சொன்ன விஷயத்தை பற்றி உள்ள ரூம்குள்ளே போன எங்கள் தங்கமயில் யோசிக்க, சுடரும் வந்து அதைத்தான் சொல்கிறான். அக்கா, நீ வாழணும்னா அதுக்கு நீ தான் முடிவெடுக்கணும். உன்னை இன்னைக்கு வேண்டான்னு சொல்லி தூக்கி போட்டவங்களா உன்னை ஏறெடுத்து பார்க்கணுன்னு மீனாக்கா சொல்லிட்டு போனாங்களே, அதுக்கு என்ன வழியோ அதை மட்டும் பாருக்கா. இனி நான் உண்மையாக இருப்பேன், நேர்மையாக இருப்பேன்ற மாதிரி நடந்து காட்டுக்கா. அதுதான் உன்னுடைய வாழ்க்கையை மாற்றும் அப்படின்னு சொல்ல தங்கமயிலும் யோசிக்கிறாங்க. பார்த்தாதுக்கு இங்கே மீனாவும் மனசு திருப்தியாக அவங்கள கொண்டு வந்து விட்டுட்டு நல்லா அவங்களுக்கு உரைக்கிற மாதிரி பாடத்தை கற்பிச்சு வந்துட்டோம் அப்படின்னு நினச்சி மீனாவும் மன நிம்மதியோடு கிளம்புறாங்க.